வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். IBPS PO மெயின்ஸோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் அது. ஸோ நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லா விஷயத்தையுமே இதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன். ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. CWJ40 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 40%க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா? உங்களோட ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு, சரிங்களா, உங்களோட ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மெயின்ஸ் அட்மிட் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் 1க்கு 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 ஐடி ப்ரூஃப், அதோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் திடீர்னு செல்லாத அப்படி இப்படின்னா நம்ம இன்னொரு ஐடி ப்ரூஃபை வந்து காமிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் ஆதார், ஆதாராக இருந்தால் கூட ஓகே தான். அவங்க வந்து மெயில் போட்டிருக்காங்க ஆதார் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ ஆதாராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்குங்க. அது மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். PSN காலேஜில் வந்து இப்படி சீல் வச்சுருக்காங்க, எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. PSN காலேஜ் போகிறவங்க வந்து ஒரு ப்ரிகாஷனோட நீங்கள் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக போய்க்குங்க. அங்கே எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் மக்களை நான் சொல்லுவேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம், நமக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உட்காந்து மைண்டை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸை திரும்ப அப்படி இப்படின்னு ரிவிஷன் பண்ணுறது, இல்லை யாரோடையாவது பேசி ஐயோ இது இன்னும் படிக்காமல் விட்டுட்டோமா, ஐயோ RBI சர்க்குலரில் இந்த விஷயம் படிக்காமல் விட்டுட்டோமா அப்படி இப்படின்ட்டு பதட்டம், பதறல், சிதறல்லாம் கூடாது. ஃப்ரீயாக வச்சுக்கோங்க மைண்டை. நாளைக்கு எக்ஸாம் போங்க, செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டினை புறக்கி அப்படியே எடுங்க, அடிங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. வாங்க நம்ம சேனலில் ரிவ்யூ போடுவோம், அதை பாருங்கள். திருப்தியாக அப்படியே அந்த எக்ஸாமை மறந்துடுறோம். சரிங்களா? அடுத்து இன்டர்வியூ நம்ம பாஸ் ஆன பிறகு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாஸ் ஆகிட்ட பிறகு இன்னுமே இன்டர்வியூக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கே வந்து சிலபஸ் இதெல்லாம் தெரியும், பேட்டர்ன்லாம் தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 கொஸ்டின் 60 மார்க்குன்னு சொல்லியிருக்கானா போங்க. செக்ஷன் A செக்ஷன் Bன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். உள்ளே போங்க. போய் எதை ஃபஸ்ட்டாக எடுக்கணும், எதை லாஸ்ட்டாக எடுக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும், எதை பிக் பண்ணணும் இப்படின்றத நீங்கள் இவ்வளோ நாள் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, இவ்வளோ நாளில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் அதே மாதிரி தான். எந்த செக்ஷன் ஓப்பன் ஆனாலுமே சரிங்களா, நீங்கள் வந்து கொஸ்டின் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி அப்ரோச் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு மேஜர் ஒரு பார்ட்டாகவே இருக்க போகுது. ஸோ எந்த செக்ஷன் கஷ்டமாக வைப்பான், ஈஸியாக வைப்பான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குவான்ஸ் எல்லாம் வந்து 0.25 செக்ஷன் கட் ஆஃப்லாம் வச்சுருக்கான். அவ்வளோ கொடூரமாக கேட்டிருக்கான். 4 கொஸ்டினுக்கு மேலே தாண்டதே வந்து பெரிய ரண கொடூரமாக இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் வந்து நமக்கு வந்து எப்பயுமே ஸ்கோரிங் செக்ஷனாக இருக்கும். இதை கூட கொடூரமாக கேட்பாங்க. ஸோ எந்த செக்ஷன் வந்து கொடூரமாக இருந்தாலும் நம்ம அடுத்து போகிற செக்ஷனை வந்து அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ரீசனிங் செக்ஷன் முடிச்சிட்டிங்களா, அது கொடூரமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, அட்டென்ட் பண்ணலை, அடுத்த செக்ஷன் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதோட தாக்கம் இதில் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ரீசனிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 40 கொஸ்டின் இருக்குன்னா புறக்கி அடிங்க. இந்த மெயின்ஸில் முக்கியமான விஷயமே அந்த புறக்கி அடிக்கிறது தான். சரிங்களா? இதை நான் அடிச்சே ஆகணும், இதில் நான் வந்து வீரன் காட்டியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. புறக்கி அடிக்கணும். சரிங்களா? எதெல்லாம் மிஸ்செலேனியஸ் எல்லாம் எடுங்க. அடுத்து கடைசியாக பசில் சீட்டிங் அட்டன் பண்ணுங்க. அப்படி புறக்கி அடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே குணா சார் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய பேர் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எப்படி புறக்கி அடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடிங்க. சரிங்களா? குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள். எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாம், எதை வந்து லாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சரிங்களா? சில பேர்லாம் கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ரொம்ப கொடூரமாக இருந்தால் வந்து வேணால் ஸ்கிப் பண்ணலாம். பட் கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட்டாக மேபி இருக்கலாம். ஸோ அதை நல்லா அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன். இதில் வந்து தான் நம்ம பயலுக வந்து அவங்க வேலையை காட்டுவாங்க. சரிங்களா? அக்யூரசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் பாட்டுக்கு குத்துன்னு குத்தி விட்டு வரக்கூடாது. உனக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ அடிச்சா போகும். நீங்கள் அந்த 5 to 10 நிமிஷத்துலேயே வந்து கணிச்சிருவீங்க. சரிங்களா? எப்படி கணிப்பீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கா இல்லை போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு கணிச்சிருவீங்க. சரிங்களா? முன்னாடியே நீங்கள் தான் மைண்டுக்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு செக்ஷன் கட் ஆஃப் இவ்வளோ தான் வைப்பாங்க, அப்படி இப்படி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அக்யூரசியோட கொடுத்துட்டு வாங்க. திரும்ப திரும்ப சொல்றது, அந்த புறக்கி அடிக்கணும், கரெக்டாக பிக் பண்ணணும், கரெக்டாக ஸ்கிப் பண்ணணும். இதுதான் நம்மளோட மேஜர் ரோலே அங்கே உள்ளுக்குள்ள. அதனால ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோ அடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? எப்பயுமே கொடூரமாக தான் கேட்பாங்க. நீங்கள் முன்னாடியே வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவான அட்டெம்ப்டை கொடுத்துட்டு வரணும்னு. சரிங்களா? உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஐயோ IBPS PO பிலிம்ஸே நம்ம பாஸ் ஆகிறது கஷ்டப்பட்டு பாஸ் ஆனோம், மெயின்ஸ் பாஸ் ஆகாமா மாட்டோமான்னு இப்படி கன்ஃபியூஷனில் உன் மேலே நீ செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போனேன்னா பாஸ் ஆக முடியுமா? நம்ம மேலே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட போகணும். நம்மளால் முடியும்னு நினச்சி போகணும். உள்ளே போயிட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஐயோ இது நம்ம பாஸ் ஆக மாட்டோம் போல, வேணாம் இது நமக்கு, அப்படி இப்படின்னு அந்த மைண்ட் செட்டே வரக்கூடாது. அதான் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கடைசி நேரத்திலலாம் உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்காதிங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். முக்குன்னு இதை படிக்கல அதை படிக்கல, இன்னும் இது இருக்குது அது இருக்குன்னு போட்டு முக்கிட்டு இருக்காதிங்க. முடிஞ்சு அவ்வளோதான். இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மைண்டை ஃப்ரீயாகி சென்டருக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிரு. சரிங்களா? போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் அங்கே நிறைய பேரை பார்ப்பீங்க, கடைசி உட்காந்து முக்கிட்டு இருப்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வரும். சரிங்களா? ஸோ எஸ்ஏ காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட போங்க. கண்டிப்பாக முடியும். அதை மாதிரி சேவன் நெக்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்கள்ந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். வெற்றி நமதேன்னு போங்க. அவ்வளோதான், வெற்றி நமதே. நாளைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுப்போம், அதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும் மக்களே. இவ்வளோ நாள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வர முடியும். நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல். உங்களது விடைபெறுது உங்கள் ஜாக்சன். 10 10 10.